ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் எலக்ட்ரிக்கல் நண்பன். நம்ம என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஒரு தாம்பரத்தில் ஒரு சைட் பண்ணியிருக்கோம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு. அதில் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம், பாருங்கள். இதில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. இது டிவி எலிவேஷனு, இந்த சைடில் லைட்டு கொடுத்துருக்கோம். மேலே லைட்டு, சென்டர் வந்து டிவி, பக்கத்துலேயே ஒரு பூஜா மாதிரி கொடுத்துருக்கோம். இதில் கிச்சன் ஏரியா, கிச்சனில் வந்து மேலே சீலிங்கில் 2 லைட் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நம்ம கபோர்ட்லேயே நம்ம ஃப்ரேம் வச்சு ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்கோம். ஒரு கீழே கொடுத்துருக்கோம். இது ஓப்பன் ஃப்ரேம். இது வந்து உள்ளே வுட்டை வந்து கட் பண்ணி அதை வந்து நம்ம சிப் பண்ணி நமக்கு கார்பன்டர் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, நம்ம இதில் வந்து அப்படியே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி, ஃப்ளாட் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஸ்ட்ரிப் லைட் போட்டுக்கலாம். அப்புறம் இது பெட்ரூம் ஏரியா. பெட்ரூம் ஏரியாவில் ஒரு எல் டைப்பில் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி, ஃபால் சீலிங்லேயே ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தா தெரியும். இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இதில் வந்து எங்கே இப்படி குறுக்கில் சேனல் வரும், எந்த குறுக்கில் சேனல் வருதோ அந்த கரெக்டாக இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமில் ட்ரில் பண்ணி, அதாவது ஃபால் சீலிங் சேனலில் ட்ரில் பண்ணிடணும். இந்த ஃப்ரேமை வச்சு, இந்த ஸ்ட்ரிப் லைட்டுடைய ஃப்ரேமை வச்சு, அதுக்கப்புறம் அதே மாதிரி நம்ம ஒரு எல் டைப்பில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட் போட்டு மேலே கவர் போட்டுடலாம். இது சிம்பிள் தான். இதில் உள்ள கோலைட் கொடுத்துருக்கு. இது அடிஷ்னலாக டியூப் லைட் ஒன்று போட்டிருக்கோம். இப்போ இது ஏசி அவுட்டோர் வெளியில் வச்சுருக்கு. இது வால்லே வந்து கிளாஸ் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. வால்லே பண்ணியிருக்கோம். இது ஹால் வித் டைனிங்கு. இந்த ஹாலு கொஞ்சம் ரொம்ப பெருசு இல்லை, ஓரளவு தான் பெருசு. ஹால் வித் டைனிங்கு. அடுத்தது இப்போ இந்த பெட்ரூம், இன்னொரு பெட்ரூமு வந்து இன்னும் சுவிட்சை ஃபிக்ஸ் பண்ணலை. கொஞ்சம் இப்போ தான் சுவிட்செல்லாம் கனெக்ட் பண்ணோம். ஃபேன் மட்டும் ஆஃப் பண்ணிடலாம். ஃபேன் வந்து 2-வே கண்ட்ரோலு. இது வந்து நம்ம பெட்ரூம் ப்ளஸ் வந்து ரீடிங்க்கும் யூஸ் பண்ணுற மாதிரி, ஆஃபீஸ் மாதிரி, இல்லை சிஸ்டம் ஒர்க்கு, பசங்க படிக்கிறதுக்கு அந்த மாதிரி. இப்போது சென்டர் வந்து இது தான் ஃபால் சீலிங்கை நம்ம ஃபஸ்ட்டு நூல் அடிச்சிருவோம். அடிச்சுட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேமுடைய உள் சைடில் எவ்வளோ இருக்கோ அந்த எம்எம்மை பார்த்து கரெக்டாக நம்ம நூல் அடிச்சிட்டோம் அப்படின்னா, ராபின் ப்ளோ போட்டு நூல் அடிச்சிட்டோன்னா அதுலேயே ரொம்ப அப்படியே நைஸாக கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு, உள்ளே இருக்கிற ஃபால் சீலிங் உள்ளே இருக்கிற சேனலில், அந்த சேனலில் நம்மளுடைய அந்த ஃப்ளாட் ஃப்ரேம் அதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே லைட் ஒட்டி பண்ணிட வேண்டியதுதான். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு சோக்கு வைப்போம். அதை வந்து எதனா ஒரு லைட் சைடு வச்சுக்கணும். இந்த லைட்டோ இல்லை அந்த லைட்டோ எதனா ஒரு பக்கம். இப்படி எதுக்காக இப்படி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கார்னர் லைட்டு கொடுத்துருக்கு.
ஏன் இப்படி வைக்கணும்னா, சப்போஸ் இது ப்ராப்ளம் வந்தால் லைட்டு ப்ராப்ளம் வராது, சோக்கு தான் ப்ராப்ளம் வரும். நாளைக்கு சோக்கு கழட்டி பார்க்கணும் அப்படின்னா, இந்த லைட்டுக்கு மேலேயே வச்சுட்டா நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. அதனால் எதனா ஒரு ரவுண்ட் லைட்டோ இல்லை ஸ்கொயர் லைட்டோ போடுவோம்ல, அந்த மாதிரி எதனா ஒரு சைடில் ஓப்பன் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இப்போ இது ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த லைட்டை. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அந்த சோக்கை மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும். இங்கே கபோர்ட்லேயே இது அவுட்டரில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஃப்ளாட் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். இது உள்ளே மோல்டு பண்ணல, ஃப்ளாட் ஃப்ரேமு. இது ஓப்பன் ஃப்ரேம். இது ஓப்பன் ஃப்ரேம் போட்டிருக்கோம். ஏன்னா இது கடைசியாக சொன்னாங்க, எல்லாம் மைக்கெல்லாம் ஒட்டி ஃபினிஷ் பண்ணி வந்துருச்சு. அதுக்கப்புறம் சொன்னதுனால தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கு. இல்லைன்னா இதை எட்ஜில் கொடுத்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். அப்புறம் இங்கே ஒரு எல் போட்டிருக்கோம். இது வரும்போது இன்டீரியரில் இதில் நமக்கு கபோர்டு செஞ்சு வரும்போது நம்ம வுட் ஒர்க்லேயே கொடுத்துட்டாங்க. அதுக்கான ஸ்பேஸ் உள்ள காடி எடுத்து கொடுத்துட்டாங்க. அதனால் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கூடவே இதையும் பண்ணியிருக்கோம். இந்த இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கும் பார்க்க. இது நிறைய டிசைனில் வருது, பூவில் வருது, அப்புறம் நிறைய இதில் வருது. இது பிளாஸ்டிக் மைக்கா, இது சன் மைக்கா மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறது வெளியில் ஃப்ளாஷ் ஆகும், உள்ளே இருக்க லைட்டு அந்த மாதிரி டைப். இது பார்க்க நல்லா இருக்குது பாருங்கள், க்ரீன் கலரில். இது மேலே ஒரு கவர் ஒட்டியிருக்கு. இதை எடுத்துட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பளிச்சுன்னு. இது நிறைய டிசைனில் வருது. இதுவும் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும். இதுவும் சேம் அப்படி தான், ஃப்ரேம் மாதிரி மேலே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது செட்டாகவே வந்துடும். அதை அப்படியே நம்ம ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். ஃப்ரேமில் மேலே மட்டும் லைட்டு கொடுத்துடணும். இது முடிஞ்சிச்சு பெட்ரூமு. இது கிளாஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இங்கே ஒரு அடிஷ்னலாக ஏன்னா ஹால் வித் டைனிங். இது ஹால் டைனிங்னும்போது டைனிங் டேபிள் போட்டுட்டால் நமக்கு ஸ்பேசேஜ் கம்மியாகிடும். அதனால் இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த டைனிங் டேபிளை இதில் ஒரு 3 பேர் 4 பேர் கூட உட்காந்து சாப்பிட்லாம். இது ஃபோல்டபுள் மாதிரி கொடுத்துருக்கோம். இது பாருங்கள், இழுத்தான் வரும் வெளியில். பாருங்கள், இழுத்துட்டோம். இது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் ஸ்பேசேஜ் நிறைய இருக்குது. இப்படி உட்காந்துக்கலாம், இந்த பக்கம் உட்காந்துக்கலாம், ஃப்ரண்ட்லேயும் உட்காந்துக்கலாம். 3 பேர்கிட்ட உட்காந்து சாப்பிட்லாம். இது நமக்கு ஸ்பேஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். இது நல்ல ஐடியா. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது கீழே ஒரு கிளிப்பு கொடுத்துருக்காங்க. இந்த கிளிப்பு, இந்த இதை நீங்கள் ரிமூவ் பண்ணால் ஒரு 2 சைடு கொடுத்துருக்கு. இது ஒன்று, இது ஒன்று. இதை நீங்கள் இழுக்கணும், புஷ் பண்ணணும். இப்படி புஷ் பண்ணிங்கன்னு வைங்களேன், விட்டா லாக் ஆகிடும். புஷ் பண்ணி கீழே மூவ் பண்ணால் போயிடும். இது எப்படி இருக்கட்டும். இது நமக்கு ஸ்பேஸ் ரொம்ப கிடைக்கும். இது பண்ணால் உட்காந்து டைனிங் டேபிளுக்கும். ஓகே நண்பர்களே, இதுதான் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக பண்ண இன்டீரியரில். நிறைய பண்ணியிருக்கோம், எதையுமே வீடியோ எடுக்க முடியல சரியா. சரி, இது ஒன்றையாவது வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே நண்பர்களே, ஓகே பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.